தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். ஸ்தோத்திரங்க தாவே, நீர் எங்களோடு பேசுவீராக. உடைய வார்த்தை ஜீவனுள்ளது தகப்பனே. உடைய வார்த்தை கர்த்தாய் மரித்ததை உயிர்ப்பிக்க வல்லமையுடையது ராஜா. பேசுகிற என்னை உடைய சிலுவை நிழலில் மறைத்து கொள்ளுங்க. என் மாம்சத்திலிருந்து ஒரு வார்த்தையும் வெளிப்படாதபடிக்கு தேவ ஆவியான இடைகட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பேசுகிற நானும் கேட்கிற நாங்கள் அனைவரும் கர்த்தாவே உடைய வார்த்தைக்கு முற்றிலுமாய் சமர்ப்பிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. உடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன். வாசிக்க கேட்ட வசனம் நம்ம அனைவருக்கும் தெரியும். நான் முதல்ல இன்றைக்கி வர்ஷிப் ஆரம்பித்த உடனே பிரதீப் தம்பி பாதி மெசேஜ் எடுத்தாங்க. சங்கீதத்தில் கொடுத்த சகோதரர் மீதி மெசேஜ் எடுத்தாங்க. அல்லேலூயா. கர்த்தர் பேசினார். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்கே நாம் கேட்கிற ஒரு வசனத்தை வாசித்தோம். கர்த்தர் ஆதாமை நோக்கி, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அல்லேலூயா. இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முன்னால் வசனத்தை நான் வாசித்தேன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிறவராக இருந்தார். அவர் இதுக்கு முன்னாலே உலாவினார். இன்னைக்கு உலாவ வரும் பொழுது ஆதாம் அங்கே இல்லை. அப்போ கர்த்தர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாம் சொல்லுகிற பதில் என்னவென்று சொன்னால், தோட்டத்தில் இப்படி சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதனாலே உடைய சத்தத்துக்கு பயந்து நான் ஒளிந்து கொண்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம அனைவரும் சிந்திக்க வேண்டும். தேவ வார்த்தைக்கு நம்மை சமர்ப்பிக்க வேண்டும். தேவன் நம்மோடு பேசுகிற காரியம் என்னவென்று புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பயம் நம்மை விட்டு மாறும். அல்லேலூயா. தேவன் மனிதனை படைக்கும் பொழுது அவனுடைய சாயலிலே படைத்தார் என்று வசனம் சொல்கிறது. தேவனுடைய கரத்தினாலே மனிதனை உருவாக்கினார். அவருடைய சாயலிலே மனிதனை படைத்தார். அவருடைய சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவாத்மாவானான். அவனுக்கு ஒரு மகிமை உண்டாயிருந்தது. தேவனோடு முகமுகமாய் பேசுகிற ஒரு அனுபவம் ஆதாமுக்கு உண்டாயிருந்தது. அல்லேலூயா. ஏனென்றால் அவன் படைக்கப்பட்ட படைப்பு அப்படி நாம் பார்ப்போம் என்று அதுக்கு முந்தின அதிகார வசனங்களில் பார்த்தால், என் தேவன் எல்லாவற்றையும், உலகத்தில் உண்டான எல்லாவற்றையும் இந்த மனிதனுக்காகத்தான் படைத்தார். அல்லேலூயா. நீங்க வாசிங்க 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை. பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் அல்லேலூயா. ஆதாமை உண்டாக்க காரணம் என்ன? தேவன் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் இந்த மனிதன் ஆள வேண்டும். இது தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம். அதே 28ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இங்க மனுஷனை கர்த்தர் படைத்த நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த பூமியை மனிதன் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், ஆண்டு கொள்ள வேண்டும். அவனுக்காக மாத்திரமே கர்த்தர் இந்த பூமியை படைத்தார். அல்லேலூயா. ஆதாம் உருவாக்கப்படும் முன்பே அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் படைத்தார். கர்த்தர் அவனோடு கூட உலாவி வந்தார். அல்லேலூயா. படைத்த மனிதனோடு தேவன் பேசினார். கர்த்தர் இறங்கி வந்தார். தோட்டத்திலே வந்து கர்த்தர் உலாவினார். ஆதாமோடு பேசி கொண்டிருந்தார். ஒரு நாள் தேவன் வரும் பொழுது ஆதாம் அங்கே இல்லை. அல்லேலூயா. தேவன் ஆதாமை தேடி வருகிற தேவனாயிருந்தார். தான் சிருஷ்டித்த மனிதனோடு பேசுகிற தேவனாயிருந்தார். தான் உண்டாக்கின மனிதனோடு கூட உறவாடி கொண்டிருக்கிற தேவனாயிருந்தார். என் தேவன் எப்பொழுதும் வருவது போல ஒரு நாள் வந்த பொழுது ஆதாம் அங்கே இல்லை. அப்பொழுது கர்த்தர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? வாசிங்க கீழே. ஆதாம் சொல்லுகிற பதில் என்னன்னு? அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருக்கிறபடியால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசித்து பாருங்க,
இவன் ஒரு நாளைக்கு முன்னால வரல நிர்வாணியாக தான் இருந்தான். இவன் ஏதோ சட்டை போட்டிருந்தானா? இல்லை, அவனுக்கு எந்த உடையும் கிடையாது, நிர்வாணியாக தான் இருந்தான். அவன் நிர்வாணின்னு அவனுக்கு தெரியல. தேவனுடைய மகிமை அவனை மூடி இருந்தது. நிர்வாணத்தை மூடும்படி தேவனுடைய மகிமையினாலே அவனை மூடி இருந்தார். நிர்வாணம் அவன் கண்ணுக்கு தெரியாதபடிக்கு அவருடைய மகிமை அவனை மூடி இருந்தது. அவன் தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதியுடையவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அழைத்தது அவருக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ள பாத்திரமாய் அழைத்திருக்கிறார். நாம் எப்பொழுது நிர்வாணி என்று அறிகிறோமோ அப்பொழுது நம் பயம் நமக்கு உண்டாகும். அல்லேலூயா. யாராவது சொன்னீங்கன்னா என் ஜெபம் கேட்கப்படாதுன்னு யாராவது சொன்னீங்கன்னா நான் நிர்வாணின்னு ஒத்துக்கொள்கிறேன். என்னுடைய ஜெபம் கேட்கப்படாது. நான் தகுதி உடையவன் அல்ல. நம்மை கர்த்தர் தகுதிப்படுத்தி இருக்கிறார். சத்துருடைய வேலை என்னவென்று சொன்னால் நீ நிர்வாணி என்று நமக்கு சுட்டி காட்டுவது. அல்லேலூயா. நீ ஒன்றுக்கும் உதவாதவன் என்று நமக்கு சொல்லுவது சத்துருடைய வேலை. நீங்கள் நான் சொல்ல வேண்டும், என் கர்த்தர் என்னுடைய அபிஷேகத்தை மூடி இருக்கிறார், அவருடைய மகிமை என் மேல் இருக்கிறது, என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வல்லமையுடையது, அதனுடைய கிரியை செய்துவிட்டு திரும்பும், அதற்கென்று என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் நிர்வாணி அல்ல, நான் பயமுடையவன் அல்ல, என்னை கர்த்தர் தைரியமுள்ள ஆவியினாலே நிரப்பி இருக்கிறார். அல்ல, நம்ம சொல்லணும், சத்துரு என்ன செய்தான் என்று சொன்னால் அவர் கர்த்தருடைய பிரமாணத்துக்கு நேர் எதிர்மறையான காரியத்தை செய்து அவருடைய கண்களை திறக்க வைத்தான். அல்லேலூயா. தேவனுடைய மகிமை அவளை விட்டு புறப்பட்டு சென்றது. மகிமை அவளை விட்டு கடந்து போன பொழுது தாங்கள் நிர்வாணி என்று அறிந்து கொண்டார்கள். தேவனுடைய சத்தத்தை கேட்ட பொழுது ஓடினார்கள், ஒளிந்து கொண்டார்கள், தேவனுக்கு முன்பாய் நிற்க முடியாதபடிக்கு பயந்தார்கள். இது இந்த நாட்களிலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, பரிசுத்த கூட்டத்துக்கு சத்துரு வைக்கிற பெரிய கண்ணி. அல்லேலூயா. நீங்கள் நான் தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் தேவனோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம், அனுதினம் நடக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், எங்கோ ஒரு இடத்துல சறுக்கி இருப்போம் என்று சொன்னால் நாம் விழித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா. என் தேவன் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உருவாக்கி இருக்கிறது. ஆதாம்கிட்ட சொன்னாரு, நீ இந்த எல்லா மரத்தின் கனியை புசிக்கலாம், இந்த மரத்தின் கனியை மட்டும் புசிக்காத, அதை மட்டும் புசிச்சா. அல்லேலூயா. அது நீ சாப்பிடுனால சாகவே சாவாயின்னு சொன்னார். ஆனா கர்த்தர் இவன் புசித்தான் கர்த்தருக்கு தெரியும், இவன் பாவம் செய்து விட்டான் என்று கர்த்தருக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் அவனை தேடி வந்தார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மை நேசிக்கின்றவர். நீங்களும் நானும் பாவியா இருக்கும்போது நம்மை தேடி வந்தவர். நம் பாவத்தில் இருக்கும்போது இயேசு என்னை தேடி வந்தார். அந்த இயேசு ஒரு பொழுது என்னை வெறுக்க மாட்டார். அல்லேலூயா. சத்துரு சொல்லுவான், நீ வெறுத்து தள்ளப்பட்டவன், உனக்கு இனிமேல் தேவ சமூகத்தில் நீதி கிடைக்காது, தேவனை நேசிக்க முடியாது, தேவனிடத்தில் அன்பை நீ பெற்றுக்கொள்ள முடியாது, இயேசு உன்னை தேடி வர மாட்டார் என்று சத்துரு சொல்லுவான். ஆனால் இயேசு நம்மை தேடி வருகிற இயேசு. அல்லேலூயா. அவன் பாவியாக நிர்வாணியாக இருக்கும் பொழுது இயேசு அவனை தேடி வந்தார். அவருடைய பிரமாணத்தை மீறி வாழ்ந்த பொழுதும் இயேசு அவனை தேடி வந்தார். அந்த இயேசு நம்மை நீதிமானாய் மாற்றும்படியாக, நம்மளுடைய பிள்ளையாக மாற்றும்படியாக இந்த உலகத்தில் நமக்காக இறங்கி வந்தார். அல்லேலூயா. அந்த இயேசு இறங்கி வந்தபடினாலே நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் இயேசு கூப்பிட நம்ம சொல்ல முடியும். ஒரு சம்பவம் இதை வாசிக்கும் பொழுது ஞாபகத்துக்கு வந்தது. சாமுவேல், தேவன் கூப்பிட்டான் சாமுவேலை, சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி. அவன் சிறு பையனாக இருந்தான், தேவ சத்தத்தை கேட்கவில்லை. ஆனால் அவன் போய் கேட்டான் ஏலி இடத்துல, ஐயா நீங்க கூப்பிட்டீங்களா? அவன் சொன்னான், இல்லை, போய் படுத்துக்கொள். 2 முறை கேட்டான். 3ஆவது முறை ஏலிக்கு தெரிஞ்சிச்சு கூப்பிடுறது கர்த்தர். அப்போ அவன் சொன்னான், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் கூப்பிட்டார். இவன் சொன்னான், சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அல்லேலூயா. எப்படி சொன்னாலும் கர்த்தர் கேட்கிறவர். சொன்ன பிரமாணத்தின்படி அப்படியே கீழ்ப்படிய சொல்ல தெரியாம இருந்தாலும், அந்த வார்த்தை மழலை மொழியா இருந்தாலும் கர்த்தர் சாமுவேலோடு பேசினார். அல்லேலூயா. நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய சமர்ப்பணத்தை பார்க்கிறார், நம்முடைய தாழ்மையை பார்க்க. தேவ சமூகத்திலே உடைந்து தேவ சமூகத்தில் விழும் பொழுது கர்த்தர் நம்மோடு பேச கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் நிர்வாணத்தை மாற்றும்படியாக உடையை அவர்கள் கொடுத்து வைத்தார். அல்லேலூயா. தோட்டத்தை விட்டு துரத்தினார் என்று வசனம் சொல்லுகிறது. அவர்கள் அங்கிருந்து துரத்தி விட்டார் என்று வசனம். ஆனால் அவருடைய நிர்வாணத்தை தேவன் மாற்றினார். நாம் ஆராதிக்கிற தேவன் நம் நிர்வாணத்தை மாற்ற வல்லமையுடையவர். நம்முடைய நிர்வாணத்தை நிர்வாணியாக உலகத்தில் விடுகிற தேவன் அல்ல. நீ பாவம் செய்து விட்டாய் என்று சொல்லி நம்ம அப்படியே உதறி தள்ளுகிற தேவன் அல்ல. தேவ சமூகத்தில் வந்து விழுந்து, தகப்பனை நான் பாவி என்று தேவ சமூகம் விழும் பொழுது நம்மை தேவன் கழுவி சுத்திகரித்து நீதிமானை மாற்ற கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்ம சொல்லணும், கர்த்தர் நம்ம பார்த்து ஒவ்வொருவரை பார்த்து கேட்கிறாரு, நீ எங்கே இருக்கிறாய்? நான் நல்ல ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணி தந்தேன், நல்ல ஒரு அழகான ஏதேன் தோட்டத்தை உண்டு பண்ணி தந்தேன். அநேக நதிகளத்திலே பாய்கிறது, அநேக செடி மரங்கள் இருக்கிறது, கொடிகள் இருக்கிறது. நீ உண்ணுவதற்கு மேலாக, நீ கேட்டதற்கு அதிகமாக, நீ எண்ணி பார்க்க முடியாத விதத்திலே நான் உன்னை ஆசீர்வதித்து வைத்தேன். ஆனால் நீ இன்று எங்கே இருக்கிறாய்? அல்லேலூயா. நீங்கள் நான் சிந்தித்து பார்க்கணும். கர்த்தர் என்னை தொடு முன்பாக
கர்த்தர் என்னை தேடி வரும் முன்பாக நான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன், என்னுடைய வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதம் இருந்தது, கர்த்தர் என்னை தேடி வந்து என்னை கொண்டு வந்து அவருடைய பிள்ளையாக மாற்றின பொழுது என்னை எப்படியாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் தகுதி இல்லாமல் இருந்த பொழுதும் கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிற ஸ்தானத்தில் இருந்து கர்த்தரை விட்டு நாம் தூரம் போவோம் என்று சொன்னால் கர்த்தர் கண்ணீரோடு வந்து நின்று கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய்? அல்லேலூயா. நீ எங்கே இருக்க கேட்கும் பொழுது தேவ சமூகத்தில் நம்ம உடைந்து விழ வேண்டியது அவசியம். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம பார்த்து நீ எங்கே இருக்கிற கேட்கும் பொழுது நாம் யாரும் நீதிமான் அல்ல. அல்லேலூயா. பிரசங்கிக்கிற நானும் கேட்கிற நாம் அனைவரும் ஒருவர் நீதிமான் அல்ல. தேவ சமூகத்தில் தகப்பனே உம்முடைய சமூகத்தில் உடை விழுகிறேன் என்று சொல்லி விழும்பொழுது கர்த்தர் நம்மை தூக்கி நிறுத்த கிருபையுள்ள தேவனாய். சத்துரு சொல்லுவான், சத்துரு என்ன சொல்லுவான்னா, உன்னால இது கர்த்தருக்கு முன்னால் நிற்க முடியாது, கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்க மாட்டார், நீ கர்த்தருக்கு முன்னால் நிற்க முடியாது. நம்ம சொல்லணும், என்னை அழைத்தவர் ஜீவனுள்ள. அவர் சொல்லி எப்படி சொல்லியிருக்காருன்னா, இந்த உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உன்னோடு கூட வருவேன். அல்லேலூயா. உலகத்தின் கடைசி பரியந்தம் அவர் நம்மோடு கூட வருகிறவர். அல்லேலூயா. உலகத்தின் கடைசி வரை கர்த்தர் நம்மோடு கூட வருகிறவர். ஆதாம் பாவம் செய்யும் பொழுது கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. அவன் பாவத்தில் விழுந்தது கர்த்தருக்கு தெரியும். அவன் நிர்வாணி ஆனது கர்த்தருக்கு தெரியும். அவன் தன்னுடைய பழியை மனைவி மேல் போடுவான் என்று கர்த்தருக்கு தெரியும். அவன் ஒருபொழுது தலைவரை ஒற்றுக்கொள்ள மாட்டான் என்று கர்த்தருக்கு தெரியும். இருந்தாலும் என் இயேசு கர்த்தர் தேடி வந்தார் அவனை. அல்லேலூயா. நம்முடைய தேவன் கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் ஒரு மன இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை தேடி வந்து நம்மை அரவணைக்கிற கர்த்தராய் இருக்கிறார். ஒரு சம்பவத்தை கூட வாசிப்போம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாது, பிள்ளை இருக்கும் இடத்தில் அவன் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. இங்க பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், ஆகாருடைய சம்பவம் தெரியும் இல்லையா? ஆகார் யாரு? ஒரு வேலைக்காரி. ஆகார் ஒரு அடிமை பெண். அவளுக்கு ஆபிரகாமுடைய வீட்டில் எஜமானியா இருக்கிற ஒரு பெரிய கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. அவள் கிருபை கிடைத்தது. அவள் பெரிய எஜமானுடைய மனைவி அந்த அந்தஸ்தில் உயர்ந்த பொழுது அவளுக்கு என்ன வந்துச்சுன்னா தலக்கணம் வந்துச்சு. அவளுக்கு யார் அந்த பதவியை கொடுத்தாரோ கொடுத்தவளையே வந்துட்டு ஏளனம் பண்ண தொடங்கினாள். அப்போ அவள் துரத்தி விடப்படுகிறார். இப்போ கர்த்தர் கேட்கிறாரு, உனக்கு என்ன சம்பவித்தது? நீ இருக்க வேண்டிய இடம் இங்கே அல்ல. எங்கு? பாலைவனத்திலே நீ உன்னுடைய பிள்ளைக்கு தண்ணீர் கிடைக்காமல் அலைந்து திரிய வேண்டியவள். ஆபிரகாமுடைய வீட்டிலே ஆபிரகாமுடைய மனைவியாக அவனுடைய பிள்ளைக்கு சந்ததியாக நீ அந்த வீட்டிலே எஜமானியாய் வாழ வேண்டியவள். ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவனது தேசத்திலே செல்வ சீமானாய் இருந்தான் என்று சொல்லி. அல்லேலூயா. அவன் அந்த இருந்த பட்டணத்திலே பெரிய ஒரு பிரபுவாய் வாழ்ந்தான் என்று சொல்லி, அவனுக்கு அநேக ஆஸ்தி சம்பத்துகள் உண்டாயிருந்தது என்று சொல்லி, அநேக வேலைக்காரிகள் உண்டாயிருந்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆனால் அவனுக்கு பிறந்த பிள்ளை, அவனுக்கு மனைவியை கொடுக்கப்பட்டவள் இப்பொழுது பாலைவனத்திலே தண்ணீர் இல்லாமல் வறண்டு கொண்டிருக்கிறாள். அல்லேலூயா. நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம ஒருவேளை எந்த நிலைமையில எங்க போய் நின்று புலம்பிட்டு இருக்கேன்னா நான் என்ன செய்தேன்? அல்லேலூயா. என்னுடைய தவறு என்ன? நம்ம கர்த்தரிடத்தில் போயிட்டு கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுறதை விட்டுட்டு நான் இந்த பாலைவனத்தில் வர காரணம் என்ன? என்னுடைய வாழ்க்கையில் இந்த வறட்சி வர காரணம் என்ன? என்னுடைய வாழ்க்கையில் இந்த தண்ணீர் இல்லாத நிலைமை வர காரணம் என்ன? துறவு காண முடியாதபடி இருக்கிற கண்ணில் கட்டப்பட்ட நிலைமை வர காரணம் என்ன? நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து கொண்டால் நாம் தெரிந்து கொள்வோம், நான் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாதபடிக்கு என்னை சத்துரு இழுத்து கீழே கொண்டு வந்தான். அல்லேலூயா. என்னை பாலைவனத்துக்கு நேராய் அனுப்பினான். நான் தேவ சமூகத்தை விட்டு தூரமாய் கடந்து வந்தேன். தேவனை நான் ஜெபிக்கிற ஜெபம் தேவ சமூகத்தில் எட்டாதபடிக்கு, என்னுடைய சத்தம் கேட்காதபடிக்கு நான் தேவனுக்கு தூரமாய் மாறிவிட்டேன். பிள்ளையினுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டார், அழுகையை கர்த்தர் கேட்டார். இது ஆகாரத்தில் பேசும்பொழுது சொல்லுவார், பிள்ளையுடைய அழுகையை கர்த்தர் கேட்டார். ஆகாருடைய கண்ணீரை கர்த்தர் காணவில்லை. அல்லேலூயா. அவளுக்கு பதில் கொடுக்க பிள்ளையுடைய சத்தத்தை கேட்டார். சொன்னார், என்ன சொன்னாரு? நீ என்ன செய்? வாசிக்கல. பிள்ளை எடுத்து பிடித்துக்கொண்டு ஜாதியாக்குவேன். கண்களை திறந்தார், கண்டு. அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா இவ அழுகிற இடம் எங்க? பாலைவனம், தண்ணீர் இல்லாத இடம். ஆனா அழுகிற இடத்து பக்கத்தில் என்ன இருக்கு? துறவு இருக்குது. கர்த்தர் இவ அழுத உடனே துறவை உண்டு பண்ணல. வசனம் அப்படி சொல்லல. இவ அழுததுனால ஒரு புதிய துறவை கர்த்தர் உண்டு பண்ணி ஆகாருக்கு கொடுத்தார் என்று வசனம் சொல்லல. கண்களை திறந்தார்.
அல்லேலூயா. நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டியது அவசியம். கர்த்தர் கண்ணை திறந்தார், அவள் துறவை கண்டாள். அல்லேலூயா. துறவுக்கு பக்கத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறாள், அழுது கொண்டிருக்கிறாள். அவள் கண் திறக்கப்படவில்லை. தேவ சமூகத்தில் தேவன் பிள்ளையுடைய சத்தத்தை கேட்டு அவர் இறங்கி வந்த பொழுது கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சொல்லணும், கர்த்தாவே என் கண்ணை திறந்தருளும், என் கண்கள் பார்வையடையட்டும். நான் பார்க்கிற மாம்ச கண்ணில் அல்ல, ஆவிக்குரிய கண்களில் பார்த்தால் அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு இருப்பதை காண முடியும். அல்லேலூயா. எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் கர்த்தர் செய்யல, நான் அப்படியே இருக்க வறுமையில் இருக்கிற புலம்பி இதை புலம்பல விட்டுட்டு என் கண்ணை திறந்தருளும். என் வாழ்நாளில் கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மையாக முன்பாக வைத்து அடுக்கி வைத்தா தெரியும் எத்தனை துறவை கர்த்தர் என் கண் முன்ன திறந்திருக்கிறார். அல்லேலூயா. என் தேவன் எவ்வளவு மேன்மையை ஆசீர்வதித்திருக்கிறார், என் கர்த்தர் எவ்வளவு மேன்மையை நடத்தி இருக்கிறார். அவருடைய துறவுகள் எத்தனைகள் என் வாழ்க்கையில் யோசித்து பார்க்க முடியாத நன்மைகளை என் கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகாருடைய கண்ணீரை கண்டல்ல, என் தேவன் இறங்கி வந்து கண்ணை திறக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பகல்கள் நாம் கேட்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நமக்கு தெரியும் நம்ம ஜெபத்துக்கு பதில் எத்தனை ரெடியா இருக்கு. அல்லேலூயா. நாம் பெற்றுக்கொள்ள முடியும், நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும், தாகம் தீர்க்க முடியும். நம்முடைய தாகம், நம்முடைய வறட்சிகள் மாறி போகும், நம்முடைய தரித்திரங்கள் மாறி போகும், நம்முடைய இல்லாமைகள் மாறி போகும். நாம் கண் திறக்கப்படும் என்று சொன்னால் நாம் அந்த நன்மையை காண முடியும். அல்லேலூயா. ஜெபிக்கணும், என் கண்ணை திறங்க தகப்பனே, என் கண்ணை திறங்க. என் கண் திறந்தா நன்மையை நான் காண்பேன், என் பிள்ளையினுடைய ஆசீர்வாதத்தை பார்ப்பேன். என் பிள்ளை சாக கிடக்கிறது, என் பிள்ளை பொழுது மடிந்து போகிறது என்று அழுதாள் அவள். ஆனால் தண்ணீர் துறவண்டையில் நின்று அழுது கொண்டிருக்கிறாள். கண் திறக்கப்படாதவரையிலும் துறவை பார்க்க முடியாது. அல்லேலூயா. கண் திறக்காதவரையிலும் துறவின் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய கண் எதை பார்க்கிறது? அல்லேலூயா. நம்முடைய கண் தேவ தரிசனத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், தேவ திட்டத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தேவனையே நாம் உற்று நோக்கி கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய கண் தேவனையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும். எஜமான் வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய முகத்தையே பார்ப்பது போல நம்ம தேவனையே பார்க்கணும். பார்த்தா நம்முடைய துறவுகளை நாம் பார்க்க முடியும். நம்ம புலம்ப மாட்டோம், நம்ம கவலைப்பட மாட்டோம், அழமாட்டோம். ஆகார போல பாலைவனத்தில் போய் நின்றுட்டு ஐயோ என் பிள்ளை சாக போகிறதுன்னு புலம்ப மாட்டோம். நமக்கு பிள்ளையை கொடுத்த கர்த்தர் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லமையுடையவர். அல்லேலூயா. சொல்லணும், தைரியமா சொல்லணும், என் கர்த்தர் என் பிள்ளையை கொடுத்தார்னா அதற்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கும், துறவை வைத்திருக்கிறார். என் கண்கள் காணும், நான் என் தேவ சமூகத்தை பெற்றுக்கொள்வேன் என்று நம்ம விசுவாசிக்கணும். சத்துரு சொல்லுவான், உன் பிள்ளைக்கு இது கிடைக்காது, உன் பிள்ளை சாக போகுது. இதுதான் ஆகார் சொன்னான், என் பிள்ளை சாக போகிறது, என் பிள்ளை தண்ணி இல்லாம சாக போகிறது. இதைத்தான் மனுஷிகம் சொல்லும், மாம்சம் சொல்லும், சத்துரு சொல்லுவான். நீங்களும் நானும் சொல்லும், இல்ல, என் கர்த்தர் கொடுத்த பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமையுடையவர். பாலைவனத்திலே வந்திருக்கலாம், நான் ஒருவேளை மணல்காடாக காணப்படலாம், எந்த ஆசீர்வாதத்துக்குரிய எந்த சாத்தியதை கூறுகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் சொல்ல வேண்டும், என் தேவன் துறவை வைத்திருக்கிறார், என் கண்ணதை காணும். இந்த துறவில் இந்த ஆசீர்வாதம் புறப்பட்டு வரும், என் தலைமுறை இதை பருகும், என் தலைமுறை இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். நீங்களும் நானும் சொல்லும் பொழுது சத்துரு தோற்று போவான். அல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து பேசுறதுக்கல்ல கர்த்தர் நம்மை அழைத்தது. ஆகார் பேசலாம், ஆகாருடைய அவள் தேவனை அறியாதவள், அவள் பேசலாம். நீங்களும் நானும் சொல்ல வேண்டும், எந்த சூழ்நிலை பாலைவனம் முற்றிலும் கண்ணு கட்டுக்கு தூர வரையிலும் எந்த நன்மையும் காணாமல் இருந்தாலும் நீங்களும் நானும் சொல்லணும், இந்த இடத்துல வந்தது நல்லது. அல்லேலூயா. என்னை கர்த்தர் நிறுத்தினது நல்லது. எந்த கண்களுக்கும் காணாத துறவை என் கண்கள் காணும்படியாக என் தேவன் இந்த பாலைவனத்திலே கொண்டு வந்தார் என்று சொல்லு நீங்களும் நானும் சொல்ல வேண்டும். ஏன்னா இது உலகத்துக்கு தெரிகிற நியூரூட் அல்ல, உலகம் பார்க்கிற துறவு அல்ல. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் விசேஷமாக வைத்திருக்கிற துறவை காண நம்முடைய கண்ணுங்கள் முதலாவது பரிசுத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம தெரிந்து கொள்ளணும், நீங்கள் நானும் விசேஷமானவர்கள். நம்மை தேவன் விசேஷமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய நம்முடைய தரிசனங்கள் வித்தியாசமானவைகள். தேவன் கொடுத்திருக்கிற தரிசனம் வித்தியாசமானது. இந்த உலகத்துக்கு காணாததை நமக்கு காண்பிக்கும்படியாக கர்த்தர் உங்களையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். உலகத்துக்கு கிடைக்காத ஒன்றை நமக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் உங்களையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அதை அறிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை சாக போகிறது என்று அழுகிறது ஆகாரா இருந்தால் நீங்கள் நானும் சொல்லணும், துறவை என் தேவன் வைத்திருக்கிறார். துறவை காணும் வரையிலும் என் முழங்கால்கள் எழும்பி நிற்பதில்லை. துறவை பார்ப்பது வரையிலும் தேவ சமூகத்தின் கண்கள் மாறுவதில்லை. துறவிலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் நான் ஒருபொழுதும் என் கண்களை மாற்ற மாட்டேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நிற்போம்னா, துறவை கண்டு நம்முடைய தலைமுறை அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரையிலும் நாம் ஒருபொழுதும் வீணாக தேவன் விடுவதில்லை. அல்லேலூயா. தெரிந்து ஆகாருக்கு இருக்கிற அந்த ஆவியல்ல நமக்கு இருப்பது. அல்லேலூயா. ஆகாருக்கு இருக்கிற தரிசனம் அல்ல நம்முடைய தரிசனம். நம்முடைய தரிசனம் வித்தியாசமானது. அல்லேலூயா. நம்முடைய தரிசனம் வித்தியாசமானது. அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வாசிப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
அல்லேலூயா. இங்க மூணாவது கொஸ்டின் என்ன கேட்கிறாருன்னா, எலியாவே உனக்கு இங்கே என்ன காரியம்? எலியா யாரு? அதுக்கு முந்தின பகுதியில் வாசித்தீங்கன்னா தெரியும், வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. இவன் என்ன முடிச்சிட்டு வந்திருக்கிறான்? ஒரு பெரிய ஊழியத்தை முடிச்சிட்டு இங்க வந்து படுத்து கிடக்கான் எலியா. அல்லேலூயா. அவன் செய்த ஊழியம் வேதாகமத்தில் வேற எந்த தீர்க்கதரிசியும் பண்ணதில்லை. அவ்வளோ மகத்தான ஊழியத்தை செய்திருக்கிறான். பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி கொண்டு போட்டான். பாகால் தீர்க்கதரிசிகளை பகல் முழுவதும் கூப்பிட்டாங்க. பாகாலி தெய்வங்களை வந்து இந்த பலிபீடத்தை வந்துட்டு நீங்க இந்த பலியை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சரீரங்களை கிழிச்சு பார்த்தாங்க, எந்த ஆவியும் வரல. எலியா என்ன செய்தான்னா பலிபீடத்தை செப்பனிட்டான், பலியை வச்சான். அவன் சொன்னான், என்னை கேட்டருளும் கர்த்தாவே. இவ்வளவு சொன்ன உடனே அக்கினி இறங்கி வந்து பலியை பட்சித்தது. அவன் வச்சிருந்த வாய்க்கால சுற்றி விட்டு தண்ணியில நக்கி போட்டதுன்னு வசனம் சொல்லுது. அவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்தவன் ஒரு பாகால் தீர்க்கதரிசியை விடாம வெட்டி கொண்டு போட்டான். இந்த எலியா இப்ப எங்க இருக்கிறான்னா உயிருக்கு பயந்து ஒளிச்சு படுத்து கிடக்கான். கர்த்தர் கேட்கிறார், எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை? இந்த பகல் வேளையில கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார், உனக்கு இங்கே என்ன வேலை? நம்ம எந்த இடத்துல இருப்போம், நம்ம யார் நீதிமான் கிடையாது. எலியா அவ்வளவு பெரிய வல்லமையான தீர்க்கதரிசி. கர்த்தரை வந்துட்டு கர்த்தரோடு கூட அவன் கர்த்தர் வைராக்கியம் என்ற தீர்க்கதரிசி. அவன் வந்துட்டு பெரிய ஊழியத்தை செய்து முடிச்ச உடனே சத்துரு சொல்லுகிறான், எசபேல் சொல்லுகிறாள், நாளைக்கு இந்த நேரத்தில் எலியாக்கு தலை என்ன பண்ணிக்காது, அவன் கழுத்தில் இருக்காது. ஒரு பெண் சொல்லுகிறாள். அதை கேட்ட உடனே எலியா உயிரை பிடித்து கொண்டு ஓடுகிறான், ஓடி போய் படுத்திருக்கிறான். இப்ப கர்த்தர் கேட்கிறாரு, எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை? நம்மை அழைத்த கர்த்தர், நம்மை முன்குறித்த கர்த்தர். நம்ம ஏதாவது ஒரு சின்ன கர்த்தருடைய ஊழியத்தில் ஒரு பங்குல சின்ன பங்குல இருக்கலாம், ஆனால் சத்துருக்கு எரிச்சல் தாங்காது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பின்னால வரது அவனுக்கு வேலை. எசபேலால சும்மா இருக்க முடியாது. அல்லேலூயா. அவ அங்கே இருந்து அரண்மனையில் உட்கார்ந்துட்டு ஒரே ஒரு சத்தம் தான் கொடுத்தா, எப்படி? எலியாவே நாளைக்கு நீ உன் தலை உன் கழுத்தில் இருக்காது. அந்த சத்தம் காதில் கேட்ட உடனே உயிரை பிடிச்சிட்டு ஓட தொடங்கினான். அப்படி ஓடுவதற்கு அல்ல கர்த்தர் நம்மை அழைத்தது. அல்லேலூயா. பாருங்க, அவன் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசின்னு பாருங்க. அவனுடைய வாழ்க்கையில யோசித்து பார்த்தேன். இப்போ ஒரு சாதாரண ஒரு இந்த பாகால் தீர்க்கதரிசி இத்தனை பேரை கொன்னவன், அந்த பாகால ஆராதிக்கிற ஒரு ஸ்திரீ சொன்ன உடனே அந்த பயத்தின் ஆவி எப்படி உள்ளால வர முடியும்? எப்படி அவனுக்குள்ள அது கிரியை செய்ய முடியும்? இத்தனை தீர்க்கதரிசி வெட்டி கொல்லும்போது அவனுக்கு ஒரு பெரிய தைரியம் இருந்துச்சு. என் கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கர்த்தர் ஒருவரே தேவன், அவரை தவிர தேவன் உலகத்தில் இல்லை. எல்லா வைராக்கியத்தோட செய்த ஊழியம் செய்தவன் அந்த ஒரு ஸ்திரீ அந்த வார்த்தையை சொன்ன உடனே இவனுக்குள்ள பயம் உண்டாச்சு. அல்லேலூயா. சத்துரு எவ்வளவு கொடூரமானவன் தெரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளவுதான் கர்த்தருக்குள்ள வளர்ந்து நின்றாலும் சத்துருக்கு ஒரு நொட்டி போது நம்முடைய வாழ்க்கையில நம்ம கீழே தள்ளி கர்த்தரை விட்டு தூரம் போக பண்ண. அல்லேலூயா. தெரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு நொட்டி பொழுதும் தேவ சமூகத்தில் சமர்ப்பணத்தோடு கூட, தகப்பனை நீர் என்னை உருவாக்கும், நீர் என்னோடு கூட வாருங்க, நீங்க இல்லாம நான் ஒரு இடத்துக்கு செல்லக்கூடாது, உங்களுடைய பிரசனம் இல்லாமல் ஒரு இடத்துல நிற்கக்கூடாது, உங்களுடைய பிரசனம் இல்லாமல் ஒரு இடத்துல ஒரு வார்த்தையை கேட்கக்கூடாது, உங்களுடைய பிரசனம் இல்லாமல் வார்த்தையை பேசக்கூடாது, நம்முடைய கண்கள் பார்க்கக்கூடாது, என் காதுகள் கேட்கக்கூடாது. தேவ சமூகத்தில் நின்னா கர்த்தர் நம்மை நிறுத்துவார். அல்லேலூயா. நம்ம ஒரு நொடி பொழுது சத்துருடைய வார்த்தையை உள்ளால விட்டுட்டேன், அவன் கிரியை செய்வான். அல்லேலூயா. இப்ப சத்துருடைய வார்த்தை வருது. எசபேல் சொல்லுகிறாள், எலியா அதை அசட்டை பண்ணி இருந்தா அது கிரியை செய்திருக்க முடியாது. அல்லேலூயா. அந்த வார்த்தையை உள்ளுக்குள்ளால வாங்காமல் அதை அப்படியே உதாசீனப்படுத்தி இருந்தா அது கிரியை செய்திருக்க முடியாது. எலியா என்ன செய்தான் என்று சொன்னால், அவருடைய எசபேலுடைய வார்த்தை தன் காதுக்குள்ளே அனுமதித்தான். அல்லேலூயா. இந்த வார்த்தை உள்ளே சென்ற போது அது கிரியை செய்ய ஆரம்பித்தது. எலியாவுடைய விசுவாசத்தை அது வஞ்சித்து போட்டது. என் தேவன் மேல் இந்த பற்றுதலை அவன் வஞ்சித்து போட்டது. என் தேவன் மேல் இந்த வைராக்கியத்தை அது இழக்க பண்ணினது. இப்போது உயிரை பிடித்து கொண்டு ஓடி அவன் சொல்லுகிறான், நான் ஒருவன் தான் மீந்து இருக்கிறேன். இஸ்ரவேல் தீர்க்கதரிசியில பின்னால கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒருவன் தான். கர்த்தர் சொல்லி 7000 பேரை வச்சிருக்கிறேன். கர்த்தர் எவ்வளவு பெரியவர். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு வல்லமை உள்ள தேவன். உனக்கு நீ மட்டும் கிடையாது, நான் 7000 பேரை வச்சிருக்கிறேன். இவன் நினைக்க நான் ஒரு ஆள் தான் மீந்து இருக்கேன், என்ன பிடிச்சு கொல்ல போற. எதனால? சத்துருடைய வார்த்தை காதுகளுக்குள்ளே அனுமதித்தபடியினாலே. தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சத்துரு யார் மூலமாகவும் நெகட்டிவான வார்த்தைகளை கொண்டு வருவான், அவிசுவாசமான வார்த்தைகளை கொண்டு வருவான். ஒருவேளை அம்மா மூலமா பேசலாம், அப்பா மூலமா பேசலாம், வெளியிலேருந்து டூர் பஸ் பிடிச்சு யாரும் வர வேண்டாம்,
நம்ம கூட பிறந்த சகோதரர் மூலமா பேசலாம், நம்முடைய சக விசுவாசி மூலமா பேசலாம். யார் மூலமா பேசினாலும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். நமக்கு இந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ அந்த தெளிவுரை உறுதியா நிற்கும் பொழுது எந்த வார்த்தையும் காதுக்குள்ளால போக அனுமதிக்க கூடாது. அந்த வார்த்தை உள்ளே சென்றால் அது கிரியை செய்யும். அது கிரியை செய்தால் நம்ம விசுவாசத்தை விட்டு அது சோரம் போக பண்ணும். நம்ம தேவ சமூகத்தை விட்டு கீழே இறக்கி விடுவது எலியாவுக்கு சம்பவித்து நம்முடைய வாழ்க்கையில சம்பவிக்கும். அல்லேலூயா. நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், சத்துரு சொல்லுகிற எந்த வார்த்தையும் நம்முடைய காதுகளுக்குள்ளே செல்லக்கூடாது. அல்லேலூயா. ஒரு வியாதி வருதுன்னு வச்சுடுங்க, ஒரு வியாதியோட சிம்டம்ஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா நர்ஸ் இருக்கீங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டால் அதனுடைய கடைசி, என் மனைவி நர்ஸ் அதனால சொல்கிறேன், அது கடைசி என்ன சம்பவிக்குமோ அதை முதல்ல சொல்லிடுவாங்க. இது இப்படித்தான் முடியும். என் மனைவி கல்யாணம் முடிஞ்ச டைமில் ஃபஸ்ட்டில் ஏதோ ஒரு சின்ன ஃபீவர் எனக்கு வந்துச்சு. இது அதுவாக இருக்கும், இது நான் அதுக்கெல்லாம் யோசிக்க ஆள் கிடையாது. அதுவாக இருக்கும், இதுவாக இருக்கும், அது பெரிய பெரிய விஷயங்களை சொல்லி பயமுறுத்து. இது வந்துட்டு சத்துரு செய்கிற வேலை. அல்லேலூயா. மனைவியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் காய்ச்சல் வந்தால் போகும். அல்லேலூயா. நம்ம அதை நம்பிக்கணும். யாராக இருந்தாலும் சரி, யார் மூலமாக பேசினாலும் சரி, கர்த்தர் அனுமதிக்காமல் என்னுடைய வாழ்க்கையில ஒன்று சம்பவிக்காது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அது ஒன்றும் அவரை அறியாமல் விழுவதில்லை. அல்லேலூயா. அவர் என்னை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். அவர் கண்ணின் இமைக்குள்ள என்னை பூட்டி வைத்திருக்கிறார். அவரை அறியாமல் என் வாழ்க்கையில ஒன்று சம்பவிக்காது. அவர் ஒன்றை அனுமதித்திருப்பார் என்று சொன்னால் என்னை உருவாக்கும்படி. அல்லேலூயா. நான் அவருடைய பிள்ளையாக உருவாக்கப்படும்படியாக, நான் உருவாகி வரும் பொழுது நான் ஒரு நல்ல ஒரு இயந்திரமாக மாறும்படியாக கர்த்தர் அதை அனுமதித்தார். நம்ம விசுவாசிப்போம்னா சத்துரு தோற்று போவான். அல்லேலூயா. நம்முடைய எல்கைகளை விட்டு அவன் அப்புறமாக ஓடி போவான். இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்னா, அவன் சொல்லுகிற யார் சொல்லுற ஒரு வார்த்தையை கேட்டுட்டு அதை உள்ளுக்குள்ளார வச்சு யோசித்து அதனுடைய காரியங்களை நோண்ட தொடங்குவோம். நம்முடைய விசுவாசம் நம்மை விட்டு அகன்று போகும். ஜெபம் நம்மை விட்டு குறைந்து போகும். தேவனோடு சார்ந்திருக்கிற வாழ்க்கை நம்மை விட்டு மாறி போகும். சத்துரு முழுவதுமாக அவன் கைக்குள்ளே நம்மை பிடித்துக் கொள்வான். ஆனால் கர்த்தர் நம்மை தேடி வருகிறவர். அல்லேலூயா. எலியா குகையிலே போய் படுத்திருந்தாலும், எலியா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனாக இருந்தபடினால் தேவன் அவனை தேடி சென்றார். அல்லேலூயா. கர்த்தர் அங்கே தேடி சென்று கேட்டார், எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை? அல்லேலூயா. உனக்கு இங்கே என்ன வேலை? நான் இங்கே உன்னை அனுமதிக்க சொல்லவில்லையே, நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அல்லேலூயா. நம்மை அழைத்த கர்த்தர் நம்மை ஒருபொழுது கைவிடுகிறவர் அல்ல. நாம் ஒருவேளை சோர்ந்து போய் அவிசுவாசத்தினாலே முடங்கி போயிருந்தாலும் கர்த்தர் நம்மை தேடி வந்து தட்டி எழுப்பி நம்மை உற்சாகப்படுத்தி தேவன் வைத்திருக்க திட்டத்தை நிறைவேற்றும்படியாக நம்மை புது பலனை தந்து அவர் நம்மை உற்சாகப்படுத்தி அனுப்புகிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. எலியாவை அப்படிதான் கர்த்தர் பயன்படுத்தினார். அவன் சொன்னார், போதும் போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும். அவன் சொன்ன வார்த்தை. சோர்வு வந்த பொழுது, அவிசுவாசம் வந்த பொழுது, அவனுக்குள்ளே சத்துருவான கிரியை செய்ய தொடங்கின பொழுது அவன் என்ன சொன்னான்? நான் மற்றவர்களை விட நீதிமான் அல்ல, நான் அவர்களை பெரிய பெரிய தீர்க்கதரிசி ஒன்றும் இல்லை, என்னுடைய ஊழியம் போதும், என்னை எடுத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அதுதான் வாயிலிருந்து வரும். சத்துரு சொல்லுவான், நீ போதும், நீ கர்த்தருக்காக உழைச்சது போதும், நீ பரிசுத்தமா வாழ்ந்தது போதும், நீ ஜெபித்தது போதும், நீ உபவாசித்தது போதும், நீ ஜெபிச்சு என்ன கண்ட, நீ உபவாசித்து என்ன கிடைச்சிச்சு உனக்கு? இப்படிதான் சத்துரு சொல்லுவான். சத்துரு போல பக்கத்துல சொல்லுவாங்க. யாராவது சொல்லலாம், நம்ம சொல்லணும், என்னை கர்த்தர் அழைத்தவர் என்னை கைவிடுகிறார் அல்ல. அல்லேலூயா. எந்த சூழ்நிலை மத்தியிலும் கர்த்தர், நம்ம யோசித்து பார்க்கணும், எந்த இடத்துல கர்த்தர் தேடி வந்தார்? நான் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது என்னை தேடி வந்தாரா? இல்ல. அல்லேலூயா. நான் இயேசுவை அறிந்த பொழுது, கர்த்தரை இன்னார் கர்த்தர் அறிந்து கொண்ட பொழுது தேடி வந்தாரா? இல்ல. நான் நல்ல ஒரு விசுவாசியாக கர்த்தர் பரிசுத்தமாய் வாழும்போது தேடி வந்தார்? இல்ல. ஒன்றுமில்லாமல் அசுத்தத்தின் மேல் அசுத்தமாக, ஒருவர் என்னை தொட முடியாதபடிக்கு, ஒருவர் என்னை கிட்ட சேர்த்து கொள்ள முடியாதபடிக்கு பாவத்தின் குழியில இருக்கும் பொழுது இயேசு என்னை தேடி வந்தார். அல்லேலூயா. உங்களை இயேசு தேடி வந்தார். அந்த இயேசு நம்மை கடைசி வரையில் கரம் பிடித்து நடத்த கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. வாசிப்போம் ஒரு சம்பவத்தை கூட. யோபு 1:8. யோபு 1:8. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. பாருங்க, இப்ப கர்த்தர் இருந்துச்சாரு, சாத்தான்கிட்ட கேட்கிறாரு ஒரு மனிதனை குறித்து. எவ்வளவு அழகான ஒரு கேள்வி இல்லையா? சும்மா போன சாத்தானை கூப்பிட்டு சும்மா வந்து நின்று பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, நீ எங்கேருந்து வர கேட்டார். அவன் சொன்ன, பூமி முழுவதும் சுற்றிட்டு வரேன். அப்பதான் கேட்க, என் தாசனாய் யோபுவின் கவனம் வைத்தாயோ?
அவனை போல உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நீதியை நடப்பிக்கிற மனுஷன் ஒருவனும் இல்லை. கர்த்தர் சாட்சி கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் வந்து நம்ம குறித்து எப்படி சொல்லுவார்னு யோசித்து பாருங்க. உங்களை குறித்து, என்னை குறித்து சாத்தான்கிட்ட சொல்ல முடியுமா? கேட்க முடியுமா? யோசித்து பாருங்க. யோபை குறித்து கர்த்தர் அவ்வளவு தைரியமா கேட்கிறாரு. அவனை நோண்டுறாரு சாத்தான. சும்மா போனவனை பிடிச்சி குறுக்க சொரிஞ்சு விடாரு. பாரு என் பையனை பாரு, நீ அவனை பார்த்தாய. அப்பதான் அவன் சொல்லுகிறான், அவன் ஏன் உண்மை சேவிக்காம இருப்பான், ஏன் உண்மை பயப்படாம இருப்பான், நீ அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி வைக்கவில்லையோ, அந்த வேலியை நீ எடுத்து பாரு, அப்ப தெரியும். சோதனைய, அவன பிரச்சனைய, அவனை அந்த போராட்டத்துக்குள்ள அனுமதித்தது யாருன்னா கர்த்தர். கர்த்தர் தான் சத்துரு கையில கொடுக்கிறாரு. அல்லேலூயா. பாருங்க, நம்ம தெரிஞ்சுக்கணும், நான் சோதிக்கப்படுவது, நான் போராட்டத்துக்குள்ள இருப்பது, நான் வந்துட்டு பிரச்சனைக்குள்ள இருப்பது கர்த்தர் அனுமதித்ததா இல்லை நான் போய் உள்ளால உட்கார்ந்து இருக்கிறேன்? அல்லேலூயா. தெரிஞ்சுக்கணும், பாலைவனத்தில் ஆகார் அழுது கொண்டிருப்பது கர்த்தர் அனுமதித்தது கிடையாது. அவள் போனது, அவளுடைய தவறுனாலே பாலைவனத்துக்கு சென்றாள். அல்லேலூயா. ஆதாமை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய்? இவன் நிர்வாணியானது கர்த்தர் அனுமதித்தது கிடையாது, கர்த்தருடைய பிரமாணத்தை மீறின பொழுது சம்பவித்தது. ஆனால் இப்பொழுது யோபுவை குறித்து கர்த்தர் சொல்லுகிற சத்துருவிடத்திலே, என் தாசனாய் யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, அவனை போல உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நீதியை நடப்பிக்கிற மனுஷன் உலகத்தில் இல்லை. அல்லேலூயா. இந்த சாட்சி தேவ பிள்ளைகளை குறித்து சொல்லும் பொழுது சத்துரு வெக்கிப்பான். அல்லேலூயா. சத்துரு நாணித்து போவான். சத்துரு சொல்லுவான், பாருங்க, அவன் சொல்லுகிறான், நீர் அவனை வேலி வைத்திருக்கிறீர். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு வேலி உண்டு. அல்லேலூயா. ஒரு பாதுகாவல் உண்டு. வேலியை ஒன்னில் கர்த்தர் அனுமதித்து சத்துரு உடைக்கணும், இல்லைன்னா நம்ம அந்த வேலியை உடைச்சு விடணும். சத்துரு உள்ளால வரணும்னா, நம்ம குடும்பத்துக்குள்ள வரணும்னா, நம்முடைய வேலையில வரணும்னா, நமக்கு உண்டான எதிலையாவது ஒன்று சத்துரு கிரியை செய்யணும்னா நம்ம வேலியை உடைச்சி விடணும், வேலியை பாதுகாக்காம இருக்கணும். இல்லைன்னா அவ்வளோ பரிசுத்தவானா இருந்து கர்த்தர் பிசாசோட சேலஞ்ச் பண்ணி நம்ம வேலியை அவர் உடைக்கணும். அல்லேலூயா. அப்ப தெரிஞ்சுக்கங்க, நம்முடைய வேலி உடைய காரணம் யார்? என்னுடைய பாதுகாப்பு, தேவன் வைத்திருக்கிற வேலியை உடைத்தது யார்? நம்முடைய அவிசுவாசம், என்னுடைய ஜெபக்குறைவு, என்னுடைய உபவாசம் இல்லாமை, என்னுடைய கண்ணீர் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து எனக்கு உண்டான எல்லாவற்றையும் காத்துக்கொள்ளும் தகப்பனே, நீர் காக்காமல் ஒருவன் இதை காக்க முடியாது என்று தேவ சமூகம் அவருடைய விசுவாசம் இல்லாமையினாலே நான் இதை காத்துக்கொள்ள முடியும், என்னால் சம்பாதிக்க முடியும், எனக்கு நல்ல சுகம் இருக்கிறது, நல்ல பலன் இருக்கிறது, நான் இதை எல்லாவற்றையும் சம்பாதித்தேன் என்கிற எண்ணம் வரும் பொழுது சத்துரு ஜெயம் எடுக்கிறான். அல்லேலூயா. என் தேவன் எல்லாவற்றையும் தந்தார், என் தேவன் எல்லாவற்றையும் ஈவாய் தந்தார், என் ஜீவனை ஈவாய் தந்திருக்கிறார், என் சுகபலத்தை ஈவாய் தந்திருக்கிறார், பிள்ளைகளை ஈவாய் தந்திருக்கிறார், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் சுத்த கிருபையினாலே எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த வேலி கட்டப்படும். அல்லேலூயா. அந்த குடும்பத்தை சுற்றி வேலி கட்டப்படும். என் தேவன் அந்த பிள்ளை, தேவனுக்கு கொடுத்த படிப்பு, பிள்ளைகளுக்கு கொடுத்த ஞானம் எல்லாம் என் தேவன் கொடுத்த ஈவு என்று சொல்லும் பொழுது அது பாதுகாக்கப்படும். அல்லேலூயா. இல்ல என் பிள்ளை, அந்த பிள்ளையுடைய திறமசாலின்னு சொல்லும் பொழுது வேலி உடைக்கப்படும். அல்லேலூயா. உடைக்கிறது நாம் தான், நம்முடைய நாவு அதை உடைக்கிறது. நம்ம ஜாக்கிரதையோட இருக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. எனக்கு எல்லாம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது சத்துரு அதை உடைப்பான். அல்லேலூயா. என்னால் அது முடியும் என்று சொல்லும் பொழுது வேலியை நாம் உடைப்போம். என் தேவன் எல்லாவற்றையும் எனக்கு தந்தார், அவர் சுத்த கிருபையினாலே தந்தார், அவர் இரக்கத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அவருடைய சுத்த கிருபையினாலே என் தேவனின் குடும்பங்களை தந்தார், பிள்ளைகளை தந்தார், ஆஸ்தியை தந்தார், என்ன தந்திருந்தாலும் அவருடைய சுத்த கிருபை என்று சொல்லும் பொழுது வேலி கட்டப்படுகிறது. அல்லேலூயா. என் தேவன் வேலி வைத்து காக்கிறார், தூதனை வைத்து காக்கிறார், அது பாதுகாக்கப்படுகிறது. வேலியை உடைக்க நாம் நம் நாவுகளை எழுப்பாதபடிக்கு இந்த பகல் வேளையில் நாம் எச்சரிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. நாம் தெரிஞ்சுக்கணும், வேலியை உடைக்கிறது என்னுடைய நாவு. எனக்கு உண்டா கர்த்தர் வேலியை உடைப்பது என்னுடைய நாவு. என்னால முடியும், எனக்கு தெரியும், நான் செய்து விடுவேன். இது சொல்லும் பொழுது வேலி நாம் உடைத்து போடுகிறோம். அல்லேலூயா. சத்துரு ஈஸியாக வந்து என்னுடைய வாழ்க்கையில் இவர் கிரியை செய்கிறார். சொல்லணும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என் தேவன் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி வைத்து காக்கிறார். அது என்ன சம்பவித்தாலும், நன்மையானாலும் தீமையானாலும் என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் அனுமதிக்க வாழ்க்கையில் ஒன்று நடக்காது என்று சொல்லும் பொழுது தேவன் நம்மை பாதுகாக்கின்றார். அவருடைய வல்லமைக்கு முன்பாக சத்துரு ஒரு பொழுதும் ஜெயம் எடுக்க முடியாது. நமக்கு நம்பிக்கை, நம்ம விசுவாசம் இருக்கணும். என்னை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அவர் ஒருபொழுது என்னை விட்டு விலகுகிறதில்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் தூங்குகிறதும் இல்லை. அது என்னை காக்கிறவர், என்னை காக்கிறார். என்னை ஒரு இரவும் பகலும் பாதுகாக்கிறார், என் பிள்ளைகளை பாதுகாக்கிறார். என் பிள்ளையுடைய படிப்பிலே கர்த்தருடைய கரம் கூட இருக்கிறது, எனக்கு ஆஸ்தி சம்பத்திலே தேவக்கரம் கூட இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் காத்து நடத்துகின்றார். அல்லேலூயா. நான் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிறதை கேட்டு நடக்கிறபடினாலே அவர் என்னை பாதுகாக்கின்றார். அல்லேலூயா. யோபுவை குறித்து இயேசு கர்த்தர் சொன்ன சாட்சி
அவனை போல உத்தமன் இந்த உலகத்தில் இல்லை, அவனை போல சன்மார்க்கன் இல்லை, தேவனுக்கு பயப்படுகிறவன் இல்லை. தேவனுக்கு பயந்தாலே வேற ஒன்றுக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை. அல்லேலூயா. தேவ சத்தத்துக்கு பயந்தா வேற உலகத்தில் எதுக்கும் பயப்பட வேண்டாம். தேவ சத்தத்துக்கு பயப்படலைன்னா எல்லாவற்றுக்கும் பயப்படணும். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் பயப்படணும். எதை பார்த்தாலும் பயம் வரும், எதை கண்டாலும் பயம் வரும். நிழல் ஆடுனா பயப்படுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்குள்ள இருக்குன்னா இந்த உலகத்தில் எதை பார்த்தும் பயப்பட மாட்டான். அதான் யோபு பாருங்களேன், அவன் பெரிய சாட்சி. அவன் உண்டான எல்லாவற்றையும் இழந்தான், எல்லாம் போச்சு. அவனுடைய சரீரம் மொத்தம் பருக்களாலே புழு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கும் பொழுது மனைவி சொல்லுகிறாள், கர்த்தரை தூசித்து உன் ஜீவனை விடு. அவன் சொல்லுகிறான், கர்த்தரது நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமோ. அல்லேலூயா. இந்த வார்த்தை வரணும்னா அவன் எவ்வளவு அந்த இதெல்லாம் எவ்வளவு நிஸ்சாரமா நினைச்சிருப்பான் பாருங்க. உண்டார்ந்த ஆஸ்தி சம்பத்து, சரீரத்தில் இருக்கிற சரீர பலன் சுகம் எல்லாவற்றையும் அற்பமா எண்ணியிருந்தான். கர்த்தர் மேலானவர், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை வரணும்னா அவன் எல்லாவற்றையும் அற்பமா எண்ணி இருந்தான். அந்த ஒரு எண்ணம் நமக்கு தெரியணும். இது கர்த்தர் கொடுத்தார், என் தேவன் கொடுத்த ஈவு. கர்த்தர் எடுத்தா அது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அல்லேலூயா. அதன் மேல பற்றோடு அது மேல ஒரு பெரிய ஒரு கண்ணோக்கமா இருந்தேன்னு நம்ம கவலைப்படுவோம். நம்ம கர்த்தரை தூஷிப்போம், கர்த்தரை பார்த்து கேள்வி கேட்போம். எனக்கே இது சம்பவித்தது, எனக்கே இது நடக்க வேண்டும், எனக்கே இது சம்பவித்தது, அவனுக்கு நடக்கவில்லை, எனக்கே இப்படி நடந்துச்சு. கேள்வி கேட்க அல்ல. அல்லேலூயா. நான் தகுதி உடையவன் அல்ல. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க நான் தகுதி உடையவன் அல்ல. கர்த்தர் மேன்மையை வைக்க நான் தகுதி உடையவன் அல்ல. கர்த்தர் உன்னதமாக வைக்க தகுதி உடையவன் அல்ல. இந்த பேண்ட் செட் போட்டு நடக்க நான் தகுதி உடையவன் அல்ல. நம்ம சொல்லணும். சொல்லும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. இல்லை எனக்கு எல்லாம் தகுதி இருக்குன்னு எப்போ சொல்லுகிறோமோ சத்துரு கூரையை பிச்சுட்டு உள்ளால வந்துடுவான். அல்லேலூயா. அவங்ககிட்ட தான் போராடிட்டு இருக்கணும், அவங்ககிட்ட தான் சண்டை போட்டுட்டு இருக்கணும், அவங்ககிட்ட தான் முட்டி மோதிட்டு இருக்கணும். ஜெயம் எடுக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் நம் பட்சத்தில் இல்லாமல் இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம பட்சத்தில் வைக்கணும். நம்ம சொல்லணும், என் கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். அவர் கொடுத்த ஈவு, அவர் தந்த பலன், அவர் கொடுத்த சுகம் எல்லாம் கர்த்தர் தந்திருக்கிற அப்படின்னாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி கடைசி ஒரு வசனத்தை வாசிப்போம். மார்க் 10:51. அல்லேலூயா. இப்ப கர்த்தர் வந்துட்டு பத்மிய குருடன் சத்தம் போட்டு கதறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அல்லது கூப்பிட்ட உடனே சீசர்லாம் அதட்டுறாங்க, நீ சும்மா இரு, நீ இயேசுவெல்லாம் கூப்பிட தகுதியுடைய கிடையாது, சும்மா இரு அப்படி சொல்றாங்க. ஆனால் இருந்தாலும் இன்னும் அதிகமாக சத்தம் போட்டான். அப்ப இயேசு நின்னார். இயேசு நின்று கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? இன்னைக்கு கர்த்தர் வந்து நம்மகிட்ட கேட்டாருன்னா நான் உனக்கு என்ன செய்யணும்? ஒரு பதில், ஒரே பதில். அவன் என்ன சொன்னான்? நான் பார்வையடைய வேண்டும், அவ்வளவுதான். நம்மகிட்ட கர்த்தர் என்ன கேட்பாருன்னா ஒரே பதில் ஏதாவது சொல்லுறதுக்கு நமக்கு இருக்கா? சிந்தித்து பார்க்கணும். கர்த்தர் என்ன கேட்கிறாரு? போகிறவர் இன்னார் என்று அறிந்து கொண்ட குருடன் ஜனக்கூட்டத்தின் மத்தியில் அவனுக்கு இயேசுவை பார்த்தது கிடையாது. அவன் இயேசுவை பார்க்கல, கேட்டிருக்கிறான். அவர் போறாருன்னு அவன் கேட்ட உடனே நினைச்சுதான் சத்தம் போட்டு கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவன் சத்தத்தை கேட்காம கர்த்தர் கடந்து போனார். இன்னும் அதிகமாக சத்தம் போட்டு கூப்பிடுறான். எல்லாரும் அதட்டுறாங்க, கூடியிருக்கிறவங்க அதட்டுன உடனே திரும்பவும் சத்தமாக கூப்பிட்டான். அப்போ இயேசு நின்றார். அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் ஒருவேளை தற்சமயம் கேட்கப்படாமல் இருக்கலாம். நம்முடைய ஜெபம் ஒருவேளை இந்த நாளில் பதில் கிடைக்காமல் இருக்கலாம். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பதில் கிடைக்காமல் ஒருவனும் வெறுமனே போனதில்லை. அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் நிற்காமல் நின்று போனதில்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பெற்றுக்கொள்ளாமல் ஒருவனும் இழந்து போனதில்லை. நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்னா கூப்பிடுகிற இன்னார், நான் கூப்பிடுகிற கர்த்தர் இன்னார் என்று அறிந்து கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. உலகம் அதட்டும், சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அதட்டுவாங்க. யார் அதட்டினாலும் இயேசு நின்றால் எனக்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா. இயேசுவை நிறுத்தினால் எனக்கு விடுதலை உண்டு. நான் அதை உணர்ந்துக்கணும். நான் அழைக்கிறவர், நான் கூப்பிடுகிற இயேசு இன்னார்னு அறியணும். அவர் நின்னா என் கண்ணில் பார்வை வரும். பத்மி கூட அறிஞ்சிருந்தான். அதான் அவர் கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் எங்க என்ன செய்துட்டு இருந்தான்? பிச்சை எடுத்துட்டு இருந்தான். பத்மி கூட உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தான்? பிச்சை எடுத்துட்டு. அவனுக்கு யாருக்கிட்ட பிச்சை கேட்கணும், யார்கிட்ட கண்ணை கேட்கணும் அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. அல்லேலூயா. பாருங்க, அவங்க இயேசுகிட்ட கேட்டிருக்கலாம் இல்ல, ஒரு 100 பொன் காசை தந்துட்டு போங்கன்னு. கண்ணை கொடுக்க வல்லமுடைய ஒருவரே, சர்வ வல்லமுள்ள இயேசு ஒருவரே அவன் அறிந்திருந்தான். அல்லேலூயா. இந்த வேற யார்கிட்ட கேட்டாலும் கண்ணு கிடைக்காது, அவர் மாத்திரம் என் பார்வையை செய்ய முடியும்னு பத்மி கூட அறிந்து. அதுபோல் நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். நான் கேட்கிற கர்த்தர் எப்பேற்பட்டவர்,
இந்த உலகத்துக்கு சாத்தியமில்லாததை எனக்கு தர வல்லமையுடையவர். இந்த உலகத்தாலே கொடுக்க முடியாததை கொடுக்க வல்லமையுடையவர். நான் ஆராதிக்கிற தேவன், நான் இரவும் பகலும் சேவிக்கிற தேவன். இந்த உலகம் தர முடியாததை தர வல்லமையுடையவர். அதை தைரியமா கேட்கணும். ஜனக்கூட்டத்து மத்தியில் கேட்டான், அதட்டின ஜனங்களுக்கு முன்னால கேட்டான், நான் பார்வையடைய வேண்டும். அல்லேலூயா. அந்த தைரியம் நமக்கு இருக்கணும். உலகம் பரிகாசம் பண்ணும், இவன் பைத்தியக்காரன் போல கேட்கிறான், இவனுக்கு சாத்தியதை இல்லை. ஆனா நீங்களும் சொல்லணும், கேட்கிறவர், நான் கேட்க தகுதி இல்லாதவன் தான், ஆனா கேட்கிறவர் இன்னார்னு எனக்கு தெரியும். அவர் கொடுக்க சர்வ வல்லமையுடையவர். அல்லேலூயா. நான் கேட்க தகுதி இல்லாதவன், அவர் கொடுக்க வல்லமையுடையவர். அவருடைய வல்லமையை அறிந்து நான் கேட்கிறேன். அந்த தெளிவு இருந்தா நம்ம தைரியமா கேட்போம். சாத்தியதையை பார்க்க மாட்டோம், சூழ்நிலையை பார்க்க மாட்டோம், இருக்கிற நிலைமைகளை பார்க்க மாட்டோம். எல்லாத்துக்கும் மேல என் கர்த்தரால் அதை செய்ய முடியும், என் தேவனால் கொடுக்க முடியும். நம்ம விசுவாசிப்போம், கர்த்தருடைய சமூகத்தில் கேட்போம். கர்த்தர் கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். இன்னைக்கு ஒரு பதிலோட கூட போனோம், கர்த்தாவை எனக்கு இது நீர் செய்து ஆக வேண்டும். இந்த உலகத்தில் சாதாரண விஷயம் அல்ல. ஒரு கண் இல்லாதவன், குருடனாக இருக்கவனுக்கு உடனே கண் பார்வை கிடைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இயேசு அவன் நின்று அவனை சுகப்படுத்தினார், கண் பார்வை கொடுத்தார். அந்த இயேசு நம்மை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். நம்ம சொல்லணும், தகப்பனே இந்த உலகத்தில் இது முடியாதுன்னு சொல்றாங்க, இந்த வியாதி சுகமாகாதுன்னு சொல்றாங்க, என் மரணம் வரையிலும் வரும்னு சொல்றாங்க. இதெல்லாம் நான் நம்பல. நீர் என்னை தொட்டால் நான் சுகமாவேன். அல்லேலூயா. நீர் என் வாழ்க்கையில வந்தால் இது மாறும். நீர் என் பிள்ளையுடைய வாழ்க்கையில வந்தால் இது சம்பவிக்கும். என் பிள்ளைகள் ஞானத்தில் குறைவுள்ளதா இருக்குது, ஆனா எனக்கு ஒரு தரிசனம் உண்டு, வாக்குத்தத்தம் உண்டு. இந்த பிள்ளை கொண்டு இதை செய்வேன் என்று சொல்லியிருக்கு, அது நிறைவேறும் என்று விசுவாசிக்கிறேன். சாத்தியதைகள் இல்லாமல் இருக்கலாம், எல்லாம் தலைகளாய் மாறி இருக்கலாம், அது சம்பவிக்கும் அதிகாரத்தோட சொல்லணும். அது சம்பவித்தே ஆகும். ஏனென்றால் நீங்களும் நான் ஆராதிக்கிறது இவன் சர்வ வல்லமையுடையவர். அவர் எல்லாவற்றையும் ஆம் என்றும் ஆமென் செய்ய வல்லமையுடையவர். சூழ்நிலையை சாத்தியதையை பார்த்து நம்ம கொஞ்சம் விசுவாசத்தில் போயிட்டு பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. நீங்களும் நான் வித்தியாசமானவர், விசேஷமானவர்கள். இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிற கர்த்தரை நாம் ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா. அந்த கர்த்தரை ஆராதிக்கிறபடினால நீங்களாலும் சொல்லணும், இது சம்பவிக்கும், நான் பார்ப்பேன், நான் அனுபவிப்பேன், என் பிள்ளை இதை அனுபவிக்கும். நம்ம சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா. தெரிந்து நான் நிறுத்துகிறேன், நான் கூப்பிட்ட இயேசு நிற்பாருன்னா விடுதலை உண்டு. அவர் இடத்துல ஒரு கேள்வி கேட்பாருன்னா அதுக்கு ஒரு விடுதலை உண்டு. அந்த தேவன் யாருன்னு தெரிஞ்சு சரியானதை கேட்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் சாதாரணமாக கிடைக்கிறது எல்லாத்தையும் அவற்றை போயிட்டு மளிகை லிஸ்ட் போட்ட போல கேட்கறது இல்லை. இந்த உலகத்தில் கிடைக்காதது, உலகத்தில் சாத்தியதை இல்லாதது, எனக்கு தகுதி இல்லாதது, கர்த்தாவே உம்மாலே இது ஆகும், இது கொடுக்க வல்லமையுடையவர். கர்த்தருடைய சமூகத்தில் பிடிப்போம் என்று சொல்ல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்திலே ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உங்களை துதிக்கிறோம் அப்பா, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. தகப்பனே உமக்கு நன்றி 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 தகப்பனே. ஆதாமுடைய வாக்குகளுக்கு மீறி நடந்த பொழுதும் தகப்பனே, உடைய வார்த்தையை மீறி அவன் செயல்பட்ட பொழுதும் கர்த்தாவே, தேவன் அவனை தேடி வந்து கர்த்தாவே, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கூப்பிட்டு கேட்டீர் ராஜா. அவனுடைய நிர்வாணத்தை மாற்றினீர் தகப்பனே. அப்பா அப்படியே கர்த்தாவே தேவனே, அப்பா உம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி அப்பா எங்களுடைய நிர்வாணங்களை மாற்றும்படியாக என் தேவன் பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தந்து தகப்பனே, அந்த மகிமையினால் எங்களை மூடி இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே. சத்துரு தோற்று போனபடியே நன்றி ராஜா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆகாரை போல கர்த்தாவே எங்களுடைய சுயத்தினாலே கர்த்தாவே, அப்பா எங்களுடைய பாவத்தின் மிகுதினாலே கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் பாலைவனங்கள் கடந்து வந்திருக்கும் என்று சொன்னால் இந்த பகல் வேளையிலே ராஜா எங்களை நீர் மன்னிப்பீராக. எங்கள் சுபாவம் முரட்டாட்டங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்ப எங்களுடைய சுபாவங்களுக்கு மாறுதல் உண்டாகட்டும் ராஜா. உடைய வார்த்தை கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக. எங்கள் கண்களை தொடுவீராக. எங்கள் கண்கள் கர்த்தாவே உடைய துறவுகளை காணட்டும், ஆசீர்வாதத்தை காணட்டும், தேவனுடைய மகிமையை காணட்டும், வாக்குத்தத்தங்களை காணட்டும் கர்த்தாவே. அதை விசுவாசிக்க உதவி செய்வீராக ராஜா. நீர் அப்படி செய்கிறபடினாலே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எலியாவுடைய வாழ்க்கையில் சம்பவித்தது போல கர்த்தாவே, உமக்கு என்று வைராக்கியம் வாழுகிற வாழ்க்கையில் மத்தியிலே கர்த்தாவே சத்துரு கொண்டு வர வார்த்தைகளை எங்கள் காதுகளுக்குள்ளே அனுமதித்து தகப்பனே, விசுவாசத்தை விட்டு சோரம் போகாதபடிக்கு, தேவனை விட்டு தூரம் போகாதபடிக்கு, எங்கள் வாக்கு தத்தங்களை விட்டு ஓடாதபடிக்கு தகப்பனே, தேவ ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. உடைய வார்த்தைகளை உருவாக்கட்டும் ராஜா. உடைய மகிமையினாலே நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. மத்திய குருடனை போல ராஜா தகப்பனே, நாங்கள் அழைக்கிற கர்த்தர் இன்னார் என்று அறிந்து கொண்டு அவர் என்ன செய்ய முடியும் என்று அறிந்து கொண்டு கர்த்தாவே, இந்த உலகத்துக்கு சாத்தியம் இல்லாதவர்களை எங்களுக்கு பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி
உதவி செய்வீராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அந்த விசுவாசம் எங்களிலே பெருகட்டும் ராஜா. அவ்விசுவாசத்தை எடுத்து மாற்றுவீராக. தேவ வல்லமை ஒவ்வொரு நிரப்பட்டும். தேவ சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு தேவ சமூகத்தில் கேளுங்க, எனக்கு அந்த விசுவாசம் பெருகட்டும் கர்த்தாவே. பத்திமை குருடன் கூப்பிட்டது போல அப்பா தகப்பனே, அப்பா நான் பார்வையடைய வேண்டும். எனக்கு என் தேவன் இது செய்ய வேண்டும். என் தலைமுறைக்கு ஆசீர்வதிக்க வேண்டும். என் பிள்ளைக்கு ஞானத்தை தர வேண்டும். என் பிள்ளைக்கு நல்ல ஞாபக சக்தி தர வேண்டும். என் தலைமுறைகள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். என் தலைமுறைகளுக்கு அபிஷேகம் வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளை குறித்து தேவ சமூகத்தில் கேட்போம் என்று சொன்னால் கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி தகப்பனே, நன்றி கர்த்தர், நன்றி தகப்பனே. சமூகத்திலே தாழ்த்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு லிங்கத்தில் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய கிருபைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இந்த வாரம் முழுவதும் கர்த்தாவே வேலை சிறங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. எல்லா ஆபத்துகளையும் தீமைகளுக்கு விலக்கி காத்துக் கொள்ளுங்க. தெய்வீக சமாதானம் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக ராஜா. நீர் ஒருவரை மகிமைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். முற்றுமுடி எங்களுடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.